விஜயலட்சுமி மம்மில நமஸ் ஹேண்ட்ல நமஸ்காரம் எல்லாருக்கும். ஆஃப்டர் நமஸ்காரம்மா. லாங் டைம் வி ஆர் மீட்டிங் நமஸ்காரம்மா. அகைன். கொஞ்சம் லேக் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை டு பி பேக் இன் ஃபார்ம். ஓகே, 2வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம்ல இருந்து பார்க்கணும். சோ 2வது அத்தியாயம்ங்கிறது வந்து சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்ங்கிறது ஞான யோகத்தை பத்தி சொல்றார். அதாவது அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி ஃபுல்லா அவர் உபதேசம் பண்றார். முதல் ஹாஃப்ல அது வருது, பின்னாடியே கர்ம யோகமும் வருது. நம்மளுக்கு இதுல கர்ம யோக உபதேசமும் பண்றார். சோ இந்த செகண்ட் சாப்டர்ங்கிறது ஃபுல்லா அந்த வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இன் பகவத்கீதா. 18 சாப்டர்ஸ்ல இந்த செகண்ட் சாப்டர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிருஷ்ணருடைய அந்த ஞான யோக கர்ம யோக உபதேசம் ஃபுல்லா இங்கதான் நம்மளுக்கு வருது. சோ ஒரு இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட ஒரு குட்டி சினாப்சிஸ் மாதிரி சொல்றேன், சோ தட் திருப்பியும் நம்ம அந்த ட்ராக்ல வர்றதுக்காக. சோ அர்ஜுனன் வந்து முதல்ல பார்த்துட்டு சொல்றான், நான் இவாளோட சண்டை போட மாட்டேன், என் சொந்த பந்தங்களோட நான் சண்டை போட்டு அத என் குலம் நாசம் பண்ணி எனக்கு அப்படி ஒரு ராஜ்ய சுகம் தேவையே இல்லை, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற. ஆனா கிருஷ்ண பகவான் வந்து அவரை யுத்தத்துக்கு நீ தயாராகத்தான் வேண்டும்னு சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, யுத்தம் பண்றதா வேண்டாமா அப்படின்னு அவருக்கே வந்து ஒரு டவுட் வரும்பொழுது கடைசியில பகவான்கிட்டயே சரணடைஞ்சு எனக்கு எது நல்லது தருமோ அதை நீங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு உடனே கிருஷ்ண உபதேசம் ஆரம்பிக்கிறது. நம்மளுக்கு முதல்ல கிருஷ்ண பகவான் இது புன்னகையோட உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது முதல்ல ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்ற. ஆத்மாங்கிறது மட்டும்தான் நித்தியம், மாறுதல் இல்லாதது அப்படின்னு சொல்ற. சோ மத்த எல்லா இந்த உலக லோக போகங்கள் எல்லாமே அனித்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகம் துக்கம் எல்லாத்தையும் சகிக்கணும், சகிச்சு கொண்டால்தான் நீ மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றார். அப்புறம் சத்துனா என்ன அசத்னா என்னங்கறத டீட்டெயில்டா அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். சத்துடைய ஸ்வரூபம் என்ன, அசத்துடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கறதையும் சொல்ற. அந்த ஆத்மா அப்படிங்கிறது எப்பவுமே நித்தியம். அத வந்து ஆத்மா இறந்து போறதுன்னு நினைக்கிறதும் ஆத்மாவை நம்ம கொல்றோம்னு நினைக்கிறதும் வந்து ஒரு அஜ்ஞானத்தின் வெளிப்பாடு. ஒரு அஜ்ஞானி தான் அந்த மாதிரி யோசிப்பான். ஆனா ஆத்மாவை பத்தி உண்மையா அறிஞ்சவன் வந்து யாரையும் கொல்றதும் இல்லை, அவன் கொல்ல செய்வதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா ஆத்மாங்கிறது எப்பவுமே இருக்கு. அதாவது நம்ம மனுஷா எப்படி தினமும் இன்னைக்கு ஒரு Dress போடுறோம், நாளைக்கு அந்த ட்ரெஸ்ஸ இது பண்ணிட்டு கட்டிட்டு வேற ஒரு Dress போடுறோமோ அந்த மாதிரிதான் அந்த ஆத்மாவும் இன்னைக்கு இந்த உடலை ஏத்துன்னு இருக்கு, நாளைக்கு இன்னொரு உடலை ஏத்துக்க போறது அப்படிங்கிறது. சோ அது ஒரு இந்த உடல்ங்கிறது ஒரு துணிமணி மாதிரிதான் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கிற மாதிரி அத ஒரு எடுத்துக்காட்டா சொல்லி அவருக்கு உபதேசம் பண்றார். ஆத்மாங்கிறது என்னைக்குமே வெட்டுப்படாதது, எரிக்கப்படாதது, அதை அது என்றுமே நித்தியமானது, எங்கும் நிறைந்து இருப்பது, நிலைத்து இருப்பது, அசையாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த ஆத்மா வந்து ஆஹ் இந்த சோ இந்த உடலை வந்து அந்த ஆத்மா மாத்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக நீ வருந்தருது. அதாவது நீ அவளை கொன்னா உடல் தான் போறதே தவிர அந்த ஆத்மா என்னைக்குமே இருக்க போறது. அந்த ஆத்மா எடுத்திருக்கும் அந்த உடல் போவதுக்காக நீ வருந்தருதுங்கிறது துளி கூட உச்சிதம் இல்லை அப்படின்னு தீர்மானமா கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. அது மாதிரி அவர் சொல்றார், அப்படியே வச்சுக்கோ, நீ ஆத்மா நிஜமாவே பிறக்கிறது இறக்கிறது அப்படின்னு நீ நினைச்சா கூட நீ வந்து அந்த அது வந்து பிறக்கிறது இறக்கிறதுங்கும் போது அது ஒரு அனித்திய வஸ்துவா ஆறுது, நித்தியமானது கிடையாது இல்லையா? சோ ஒரு அனித்தியமான வஸ்துக்காக நீ வருந்துவது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியும் எது பண்றார். நீ அஜ்ஞானத்தின் பேர்ல ஆத்மா வந்து இது இறக்கிறது பிறக்கிறதுனே நீ நினைச்சாலும் ஒரு அனித்தியமான பொருளுக்காக நீ வருந்துவது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோ அந்த ஆத்மா எந்த பிராணிக்காகவும் நீ வருந்துவது உச்சிதமே இல்லை அப்படின்னு அவர் திட்டவட்டமா சொல்றார். சோ ஆத்ம தத்துவத்தை ஃபுல்லா சொல்லிட்டு
க்ஷத்ரிய தர்மம் பத்தியும் சொல்றார். ஏன்னா அர்ஜுனன்கர் வந்து ஒரு க்ஷத்ரியன் இல்லையா? சோ நீ க்ஷத்ரிய தர்மப்படி பார்த்தாலும் யுத்தம் பண்றது உன்னுடைய ஸ்வதர்மம் ஆகும். ஏன்னா க்ஷத்ரியனுடைய லட்சணமே, அவனுடைய தர்மம்ங்கிறதே என்ன? ஸ்வதர்மம்ங்கிறது தர்மத்தை நிலைநாட்டணும். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக யுத்தம் புரியணும். அதுதான் வந்து ஒரு க்ஷத்ரியனுடைய ஸ்வதர்மம். சோ நீ அந்த அதை விட்டுட்டு நீ யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றது துளியும் உச்சிதம் இல்லை. க்ஷத்ரிய தர்மப்படி பார்த்தாலும் நீ பண்றது உச்சிதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதனால நீ பாவம் தான் உனக்கு வந்து சேரும். நீ அவளை கொன்னு உனக்கு பாவம் சேரும்னு நினைக்கிற. ஆனா நீ யுத்தம் பண்ணாம இருந்தாலும் நீ உன் ஸ்வதர்மத்தை காப்பாத்ததுனால உனக்கு எப்படி இருந்தாலும் பாவம் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும் நீ எடுக்கும் இந்த டெசிஷன் உனக்கு உச்சிதமே இல்லை அப்படிங்கிறத சொல்றார். அதனால அர்ஜுனா நீ யுத்தத்திற்கு தயாரா ஆக வேண்டும் அப்படின்னு ஆணையிடுற. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அந்த க்ஷத்ரிய ஸ்வதர்மம் பத்தி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 34th யார்ல இருந்து? பாக்யலட்சுமி மாமி. ஓகே, நீ கூப்பிடுறியா மீனோ? நான் கூப்பிடுறேன் மேம். ஓகே, பாக்யலட்சுமி மாமி மார்க் பண்ணிக்கலாம். அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி. சாகீர்த்திர்னு இருக்கும், அந்த இரு அடிச்சுட்டு விசர்க்கமா போட்டுக்கோங்க. சாகீர்த்திஹி மரணாததிரிச்யதே. அகீர்த்திஞ்சாபி பூதானி அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாததிரிச்யதே. மரணாத் அதிரிச்யதே. அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாததிரிச்யதே. அகீர்த்திம் சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாத் அதிரிச்யதே. பியூட்டிஃபுல். சோ இப்போ அந்த க்ஷத்ரிய தர்மம் பத்தி சொல்லிட்டு இருக்கா இல்லையா? சோ அத சொல்லும் பொழுது சொல்றார், அந்த க்ஷத்ரிய தர்மப்படி நீ இது யுத்தம் பண்ணலேன்னா தேவர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும், ஏன் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷாலும் ஆகட்டும் உன்னை நிந்திப்பார்கள். அதுவும் நிந்திச்சு சரி அதோட இது இல்ல, ரொம்ப நாளைக்கு அது நிந்திப்புங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். சோ அந்த நிந்தித்தல், உன்னை வந்து பழி சொல்லுதல்ங்கிறது அது மரணத்தை காட்டிலும் இன்னும் உனக்கு துன்பத்தை கொடுக்க கூடியதுதான். உன்னால அதை பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத நீ இந்த மாதிரி பண்ணாம இருந்தா அதோட எஃபெக்ட் எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி அவரை வார்ன் பண்றா. சோ நல்லதையும் சொல்ற, நீ பண்ணினா இது நல்லதுங்கிற, நீ பண்ணாம போனா இத்தனை கெடுதல் ஏற்படும் உனக்கு, மனதளவுலயும் சரி எல்லாத்துலயும் உனக்கு அந்த கெடுதல் ஏற்படுங்கிறதையும் எச்சரிக்கை பண்ணிண்டே வர்றார். சோ அதை தவிர என்ன சொல்றார், கௌரவ படையில உனக்குன்னு ஒரு இது இருக்கு. இப்ப உன்னுடைய பாட்டனார் இருக்கார், பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், அந்த ரதிகள் எல்லாருமே உன் மேல பயங்கர மதிப்பு வச்சுருக்கா. நீ ரொம்ப பெரிய வீரன், பெரிய போராளி அப்படின்னு, நீ தர்மத்தை நிலைநாட்டுபவன் அப்படின்லாம் உன்னை நினைச்சுட்டு இருக்கா. நீ யுத்தம் மட்டும் பண்ணாம போனேன்னா அவ உன்னை கோழைன்னு நினைப்பார்கள். சோ உன் புகழ் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்ற. உன்னுடைய எதிரிகள் வந்து உன்னுடைய திறமையை எல்லாம் நிந்திப்பா. அதுதான் உனக்கு அதிக துயரத்தை கொடுக்கும் அப்படிங்கறத இன்னும் 2 ஸ்லோகத்திலையும் சொல்லிண்டே வர. பாரதி அக்கா 35 பயாத் ரணா துபரதம் மன்ஸ்யந்தே த்வாம் மகாரதாக ஏஷாம் ச த்வம் பகுமதஹ.
பகுமதோன்னு இருக்கு, அதை தக பண்ணின்றுங்கோ. பூத்வா யாஸ்யசி லாகவம் பயாத்ரணாது பரதம் भयाद्रनादु परतम् மன்ஸ்யந்தே த்வாம் மகாரதாः मंस्यन्ते त्वां महारथाः येषां च त्वं बहुमतः येषां च त्वं बहुमतः भूत्वा यास्यसि लाघवम् भूत्वा यास्यसि लाघवम् भयाद्रनादु परतं मंस्यन्ते त्वां महारथाः येषां च त्वं बहुमतः भूत्वा यास्यसि लाघवम् भयाद्रनादु परतं मंस्यन्ते त्वां महारथाः येषां च त्वं बहुमतः भूत्वा यास्यसि लाघवम्. ஓகே. மம்மி மாம்சியந்தேன்னு போட்டிருக்கேன் புக்ல. மாம்சியந்தே மாம் இல்ல, மன்சியந்தே தான். ஓகே மான்னு மாத்திக்கோங்க, அந்த கால் இருந்தா அடிச்சுடு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், அவாச்யவாதான்ஸ் ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ் தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நோ கிம். பவதாரணி மேம். Yes, ma'am. அவாச்யவாதாம்ஸ்ச பகூன் Avascha vadamscha bahun வதிஷ்யந்தி தவாஹிதாஹ vadishyanti tavahitaha நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் nintantastava samartyam ததோ துக்கதரன்னு கிம். tato dukkataram nu kim. Avascha vadamscha bahun. அவாச்சிய இச்சுதான். Okay. Avachya vadamscha bahun 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 vadishyanti tavahitaha nintandastava samartyam tato dukkadaram nu kim. Avachya vadamscha bahun vadishyanti tavahitaha nintantastava samartyam tato dukkataram nu kim. பியூட்டிஃபுல். இன்னொரு வாட்டி ஆயிடுதுல மேம்? ஓகே, 2 வாட்டி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் மேம். இப்ப யுத்தம் நீ பண்ணலேனா உன்னை எப்படியெல்லாம் தூற்றுவார்கள், உன்னுடைய எதிரிகள் கௌரவர்கள் எல்லாரும் என்ன எப்படியெல்லாம் தூற்றுவார்கள்ங்கிறத சொன்னா, அதாவது பண்ணலேனா என்ன கெடுதல் ஆகும்னு சொல்ற, பண்ணினா என்ன மேன்மை நடக்கும் உனக்கு அப்படிங்கறதையும் சொல்லி அவரை நீ யுத்தத்துக்கு தயாராக வேண்டும்ங்கிறதைய சொல்ற. நெக்ஸ்ட், ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மா துத்திஷ்ட கௌந்தேய. துத்திஷ்ட இல்ல, துத்திஷ்ட, சாரி. தஸ்மா துத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. புவனேஸ்வரி பாலாஜி மேம். ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் हतो वा प्राप्स्यसि स्वर्गम् சித்வா வா போக்ஷ்யசே மஹீம்
जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय तस्मादुत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः युद्धाय कृतनिश्चयः हतो वा प्राप्स्यसि स्वर्गम् जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः हतो वा प्राप्स्यसि स्वर्गम् जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः. பியூட்டிஃபுல். சோ இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, யுத்தத்துல உனக்கு சரி தோல்வியே வந்துடுத்துன்னு வச்சுக்கோ, நீ இறந்தே போனாலும் அதுவும் நல்லதுதான். ஏன்னா யுத்தம் பண்ணி நீ உயிரை விட்டேன்னா கண்டிப்பா உனக்கு ஸ்வர்க்கம் தான் கிடைக்கும். அதே நீ வெற்றி பெற்றன்னு வச்சுக்கோ, உனக்கு ராஜ்ய சுகம் கிடைக்க போறது. சோ நீ தோத்தாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி யுத்தம் பண்றதுதான் உனக்கு நல்லது. சோ நீ முனைந்து புறப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்ற. சோ அப்போ யுத்தம் பண்ணும் பொழுது அவன் தான் ஏற்கனவே சொன்னானே, எனக்கு யுத்தம் ஜெயிச்சா ராஜ்ய சுகம் கிடைக்கும்னு சொல்ற. ஆனா அவன் தான் முதல்லயே அர்ஜுனன் திட்டவட்டமா சொல்லிட்டான், எனக்கு இப்ப இந்த ராஜ்யத்து மேலேயோ இது மேலேயோ எனக்கு ஆசையே இல்ல அப்படின்னு சொன்னான் இல்லையா. சோ அப்படி இருக்கிற அந்த அர்ஜுனன் எந்த விதத்தில் யுத்தம் செய்யணும் அப்படிங்கறதையும் கிருஷ்ண பகவான் உபதேசம் பண்றார். அதாவது அதுல இருந்தா நம்மளுக்கு மெயினானது ஆரம்பிக்கிறது. நீ பலனை, அந்த கர்மத்தை நீ பண்ணு, அந்த கர்ம பயனை நீ எடுத்துக்க கூடாது. அதனால விளையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் என்னிடம் நீ அர்ப்பணம் பண்ணிடணும். அதுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்மம் பண்றது மட்டும்தான் உன்னுடைய இதுங்கிறத இனிமே ஃபுல்லா இந்த சாப்டர்ல அதுதான் வருது. கர்மயோகம் நம்மளுக்கு சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாப மவாப்ஸ்யசி. கீதா வைத்தியநாதன் மேம். சுக துக்கே சமே கிருத்வா. சாரி சார். ஹலோ, கே கிடையாது, சுகதான். நீங்க என்ன சாப்பிடுறாங்க மேம்? இல்ல, நான் மியூட்ல இருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், படிக்க முடியல இருக்கு. ஓகே. ஹேமசித்ரா மேம். சுக துக்கே சமே கிருத்வா सुख दुःखे समे कृत्वा லாபாலாபௌ ஜயாஜயௌ लाभालाभौ जयाजयौ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ ततो युद्धाय युज्यस्व நைவம் பாபமவாப்ஸ்யசி. नैवं पापमवाप्स्यसि सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि सुखदुःखे समे कृत्वा लाभालाभौ जयाजयौ ततो युद्धाय युज्यस्व नैवं पापमवाप्स्यसि. ஓகே. Thank சோ you. இங்க இதுதான் நம்மளுக்கு மெயினான அந்த இது உபதேசம். அதாவது எல்லாத்துலயும் சமபாவனையோட நீ நடந்துக்கணும் அப்படிங்கறத ஆணித்தனமா சொல்ற. வர எல்லா ஸ்லோகத்திலையும் நம்மளுக்கு கோர் மீனிங் என்ன அப்படின்னா சமபாவனை. அதாவது ஒரு போர்ல உனக்கு வெற்றி வருதோ தோல்வி வருதோ, உன் மனசுல விருப்பு வருதோ வெறுப்பு வருதோ, இன்பம் வருதோ துன்பம் வருதோ, எந்த அந்த மாதிரி உனக்கு அந்த ரெட்டைகளே இருக்கக்கூடாது. சமபாவனையாக எல்லாத்தையும் நீ கருத வேண்டும். எல்லாத்தையுமே நீ சமமா கருத வேண்டும். நல்லது நடந்தா அதிக சந்தோஷப்படுறது, துக்கம் வந்ததுன்னா உடனே சோகப்படுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி இல்லாம ஒரே சமமான நிலையில நீ இருக்கணும் அப்படிங்கிறது. அது அவ்வளோ ஈஸியா சொல்லுங்க. ஆனா அதை நம்ம
துளி துளியா முயற்சி பண்ணி கடைபிடித்தா வாழ்க்கையில நம்மளுக்கு எந்த ஒரு இது வந்தாலும் என்ன இப்போ அப்படின்னு கூலா எடுத்துக்கிற அந்த ஒரு இது வந்துடும் நம்மளுக்கு. ஆனா அதுக்கு பிரயத்தனம் பண்ணி அந்த ஒரு ஸ்டேஜ் அடையறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அதை அடைஞ்சிட்டோம்னா உங்களுக்கு கடைசி நம்ம வாழ்நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சுகமும் இல்லாம துக்கமும் இல்லாம அது ஒரு எல்லாத்தையும் சமமா பாவிக்கிற அந்த தன்மையோட இருந்துருவோம். எந்த ஒரு இதுவும் நம்மள அசைக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அதுக்கு நம்ம எல்லாருமே பிரயத்தனம் பண்ணணும். சோ நீ சமபாவனையோட நீ யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீ யுத்தம் பண்ணா அது உனக்கு நிலையான அமைதியை கொடுக்கும். மனசுல எப்பொழுதும் அது உனக்கு அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி பண்ணும் பொழுது அந்த பாவம்ங்கிறதெல்லாம் உன்னை கொஞ்சமும் தீண்டாது. சோ நல்லது கெட்டது இந்த புவர் பண்றதுனால விளையும் நல்லது கெட்டதெல்லாம் உன்னை கட்டுப்படுத்தாது. சோ நீ இந்த மாதிரி உனக்கு அந்த கர்ம பயன் உன்னை அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா நீ கர்ம பந்தத்திலிருந்து முழுவதுமாக நீ விடுபடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இந்த ஜென்மாலேயே நம்ம இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இன்னும் வருது பின்னாடி அந்த ஸ்லோகத்துல. சோ அந்த கர்மாவெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே நம்ம தீக்கணும் அப்படின்னா நீ கர்ம யோகியா ஆகணும். யோகிங்கிறது என்ன? நீ கர்மத்தை செய்யணும், உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யணும். ஆனா அந்த கர்ம பயனை நீ அனுபவிக்க கூடாது. அந்த பயன்கிறது என்ன? நீ உன்னுடைய டியூட்டிய பண்ணு, அதனால் விளையும் அந்த நல்லது. இப்போ இத பண்ணா ஆஹா எனக்கு இவ்வளவு புண்ணியம் சேர்ந்தது போச்சு, நீ பண்ண அத்தனையும் வீணா போச்சு அந்த மாதிரி. சோ நீ என்ன பண்றியோ அதனுடைய அந்த கர்ம பயனை நீ அனுபவிக்காது. அத எல்லாத்தையும் நீ சமமா எடுத்துட்டு போனேன்னா அந்த கர்ம பந்தத்திலிருந்து இந்த ஜென்மத்திலேயே நீ முற்றிலுமாக விடுபடுவாய். டைரக்டா கர்ம பந்தம் இல்லாம இருந்தா என்ன, அடுத்தது மோட்ச பதவிதான், பரமபதம் அடைவாய் அப்படிங்கிறது தான் இதுல ஃபுல்லா நம்மளுக்கு வருது. இந்த செகண்ட் லைன்ல நைவமா ந ஏவமா ந ஏவம் சேரும்போது நைவம்னு வந்துடும். ந ஏவம் தான் சேர்த்து வரும்போது நைவம். நைவம் பாபம் அவாப்ஸ்யசி அப்படின்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் ஹேமாவதி மேம். ஏஷா தேபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. ஏஷா தேபிஹிதா சாங்கியே. ஏஷா தேபிஹிதா சாங்கியே. தேல தே திருப்பி சொல்லுங்க. ஏஷா தேபிஹிதா சாங்கியே. புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணு. புத்திர்யோகிஸ்திமாம் ஸ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த. புத்யா யுக்தோ யயா பார்த்த. கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. ஏஷா தேபிஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. ஏஷா தேபிஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்விமாம் ஸ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. ஓகே. புத்யா யுக்தோ யயா பார்த்த. ஓகே. சோ இந்த ஸ்லோகம் இந்த 39வது ஸ்லோகம்ல இருந்து தான் நம்மளுக்கு கர்ம யோகம் ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் நம்ம சாங்கிய யோகம் பார்த்தோம், க்ஷத்ரிய தர்மம் பத்தி சொன்னார் பார்த்தோம். இங்கேருந்து நம்மளுக்கு கர்ம யோகம் ஆரம்பிக்கிறது. கர்மம்ங்கிறது என்ன? அவாவா வர்ணாசிரமப்படி அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட தர்மம், வேதத்துல சொல்லி இருக்கிற அந்த தர்மங்களை
சரிவர செய்வது, அதுதான் நம்மளுக்கு கர்மம்ங்கிறத கிடைக்கும். சோ அந்த கர்மம் நம்ம செஞ்சு அது எப்போ அது யோகமா மாறுறதுன்னா அந்த கர்ம பயனை அனுபவிக்காம இருக்கிறது தான் கர்ம யோகியா நம்ம ஆர்த்துக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். அதெல்லாம் இப்போ டீட்டெயில்டா சொல்ல ஆரம்பிக்க போறாரு. நெக்ஸ்ட், நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்ப மப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். நேஹாபிக்ரமநாசோஸ்தி नेहाभिक्रमनाशोऽस्ति பிரத்யவாயோ ந வித்யதே प्रत्यवायो न विद्यते ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய स्वल्पमप्यस्य धर्मस्य த்ராயதே மஹதோ பயாத். त्रायते मगतो भयात् नेहाभिक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते मगतो भयात् नेहाभिक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते मगतो भयात्. Thank you. ஓகே. சோ கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது திருப்பியும் சொல்றேன் ஒரு வாட்டி, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். இது கர்மயோகத்தோடைய இன்ட்ரோடக்ஷனா நம்மளுக்கு அமையாது. அதாவது சாஸ்திரத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கிற அந்த கடமைகள், இத பண்ணணும் அப்படின்னு அந்த கடமைகள்லாம் இருக்கு இல்லையா, விதிக்கப்பட்ட அந்த கடமைகள் தான் நம்மளுக்கு கர்மம் அப்படின்னு சொல்லுவா. சோ இப்போ கர்ம யோகம், யோகம்ங்கிறது என்ன, சமபாவனையா நினைக்கிறது. அதாவது விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாம ஒரு எல்லாத்தையும் சமமா பாவிக்கிறது தான் யோகம். சோ கர்ம யோகம்ங்கிறது அந்த கடமைகளை செய்து சமபாவனையோடு அதை நோக்குகிறது. அதாவது நம்மளுக்கு காமம், குரோதம், பேராசை, ஆசை, மோகம் இது எல்லாம் இல்லாம சமபாவனையோட நம்மளுடைய வர்ணாசிரமப்படி நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அந்த கடமைகளை ஆற்றுவதுதான் கர்மயோகம் ஆகும் அப்படிங்கறத முதல்ல சொல்றேன். சோ கர்மயோகம் பத்தி சொல்லிட்டு அதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்றேன். ஒரு கர்ம யோகிக்கு தேவையானது என்ன, சமபுத்தி அவனுக்கு தேவை அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்றேன். வியவசாயாத்மிகா புத்திஹி, புத்தி ரேகேகன் இருக்கு, புத்திஹி பண்ணிடுங்கோ. ஏகேக குரு நந்தன, குரு கிடையாது குரு கே, குரு நந்தன. பகுஷாகா ஹ்யனந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். நம்மளுக்கு சைலண்ட் ஆயிடும். வியவசாயினாம். ஜெயஸ்ரீ சாய் மேம். வியவசாயாத்மிகா புத்திஹி, व्यवसायात्मिका बुद्धिः ஏகேஹ குரு நந்தனா. एकेह कुरु नन्दना. பகுஷ் நந்தனா கிடையாது, நந்தன தான். பகுஷாகாஹ்யனந்தாஸ்ச बहुशाखाह्यनन्ताश्च புத்தயோ வியவசாயினாம். बुद्धयो व्यवसायिनाम्. बुद्धयो व्यवसायिनाम्. So புத்தயோ வியவசாயினாம். बुद्धयो व्यवसायिनाम्. Correct. व्यवसायात्मिका बुद्धिः एकः कुरु नन्दन बहुशाखाह्यनन्तश्च.
बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनां व्यवसायात्मिका बुद्धिः एकः कुरु नन्दन ஏகஹல ஏகேஹ एकेह कुरु नन्दन बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनां பியூட்டிஃபுல். உமாகுமார் என்ன டவுட்டா? எஸ் மேம். மேம் ஆ, புத்தியோவா புத்தயோவா மேம்? புத்தயோ. ஏ த வருதா? ஆமாமா, ஓகே மேம், தேங்க்யூ மேம், அதான் டவுட். புத்தயோ விவசாயினா. ஓகே. சோ இப்போ கர்ம யோகத்தை பத்தி சொல்லற. கர்ம யோகத்துல அதாவது ஒரு ஸ்திரமான புத்தி, அதோட நீ அந்த கர்ம யோகத்தை நீ கடைபிடிச்சேன்னா நீ கர்ம பந்தத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ற. சோ அந்த நிச்சய புத்தி இல்ல, அந்த அஜ்ஞானத்தோட இருந்துண்டு, அதாவது நிச்சய புத்தி இல்லாதவனுக்கு பல்வேறு இந்த மாதிரி இந்த ஆசைகள் இது அது எல்லா போகங்களிலும் அவன் ஈடுபட்டுண்டே இருப்பான். சோ இப்போ நம்ம ஒரு இது பண்றோம், ஒரு கர்மம் பண்றோம், பயனை எதிர்பார்த்து செய்யும் அந்த கர்மங்கள் நம்மளுக்கு பயனை தராது. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு யாகம் பண்றோம், ஒரு ஹோமம் பண்றோம். சோ நீ பயனை எதிர்பார்த்து அந்த கர்மத்தை செஞ்சோன்னா நீ ஏதோ ஒரு போகத்துக்கு ஆசைப்பட்டு நீ அந்த கர்மத்தை செய்யற அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கறத சொல்ற. சோ அந்த மாதிரி போகப்பற்றுள்ள மனிதர்கள் அவளுடைய பழக்க வழக்கங்களை பத்தி எல்லாமும் அடுத்தது சொல்ற. சோ நீ அந்த மாதிரி ஒரு அந்த கர்மத்தின் பயன் அது மேல நீ பற்றற்று இருக்க வேண்டும்ங்கிறத எடுத்து சொல்ற. அந்த பற்று இருந்தா என்னென்ன இல் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு என்ன சொல்லுவா, ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி எடுத்து அந்த பேட்டில் ஃபீல்ட்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒவ்வொரு உபதேசமும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை முழுக்க இந்த உபதேசங்களை எல்லாம் நம்மளுக்கு சொன்னதா எடுத்து கடைபிடிச்சாலே நம்ம அத்தனை கர்ம பந்தத்திலிருந்தும் ஈஸியா விடுபட்டுடலாம். நெக்ஸ்ட் போலாம். யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்யவிபஸ்சிதஹ வேத வாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. ஜானகி மாமி. யாமி மாம் புஷ்பிதாம் வாச்சம். अयो मम्मी यामि मां पुष्पितां वाचं प्रवदन्त्यविपश्चितः वेदवादरताः पार्थ नान्यदस्तीति वादिनः यामि मां पुष्पितां वाचं प्रवदन्त्यविपश्चितः वेदवादरताः पार्थ नान्यदस्तीति वादिनः. यामि मां पुष्पितां वाचं प्रवदन्त्यविपश्चितः वेदवादरताः पार्थ नान्यदस्तीति वादिनः. Beautiful. Next. மேம் கூப்பிடுறேன் மேம். ஜெயா ராஜசேகர் மேம். காமாத்மானஸ் ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. காமாத்மானஸ்வர்கபரா कामात्मानस्वर्गपरा जन्म कर्म फलप्रदाम्
जन्म कर्म फलप्रदाम् क्रिया विशेष बहुलाम् क्रिया विशेष बहुलाम् भोगैश्वर्य गतिं प्रति भोगैश्वर्य गतिं प्रति कामात्मानः स्वर्गपरा जन्म कर्म फलप्रदाम् क्रिया विशेष बहुलाम् भोगैश्वर्य गतिं प्रति कामात्मानः स्वर्गपरा जन्म कर्म फलप्रदा क्रिया विशेष बहुलाम् भोगैश्वर्य गतिं प्रति. Beautiful. Next. Jayalakshmi Ganesan mummy. भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. மாமி வரல? Jayalakshmi mummy வரலையா? இல்ல இல்ல ஜெயலட்சுமி மாமி போட்டுட்டேன். भोगैश्वर्य प्रसक्तानां भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां. तया पकृत चेतसां சோ இது தயா கிடையாது, தயா. த போட்டுக்கோங்க. தயா व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. समादौ न विधीयते. भोगैश्वर्य प्रसक्तानां तया बहृत चेतसां तयापहृत चेतसां तया पहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः समादौ न विधीयते. भोगैश्वर्य प्रसक्तानां तया पहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः समादौ न विधीयते. மாமி கரெக்டா? எஸ் எஸ் நானா சொன்னேன். இன்னொரு தடவை சொல்லவா? இல்ல இல்ல போறோம். சோ தேங்க்யூ. இப்ப இந்த சமபாவனை இல்லாம, சமபுத்தி இல்லாம இந்த விருப்பு வெறுப்போட இருக்கிறவா இருக்கா இல்லையா, விவேகம் இல்லாத அந்த மனுஷா எல்லாம் போகங்கள்லயே தான் திளைத்து இருப்பார்கள். அவளை பொறுத்த வரைக்கும் மோக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனைவி, குழந்தைகள், பணம், பெருமை, புகழ், அதாவது இந்த லோக சுகங்கள் எல்லாம் தான். அதையெல்லாம் இது பண்ணி நம்ம ஒரு நல்ல இதுக்கு போனா சொர்க்கத்துக்கு போறோமே, அதுதான் அவளுக்கு மோக்ஷம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. சோ சொர்க்கத்துக்கு போறதுதான் எல்லாத்துக்கும் மேல அவ சிறந்த லட்சியமா நினைச்சுப்பா. சோ மோக்ஷங்கிறத பத்தி இல்ல, சொர்க்கத்துக்கு போனோம் நம்ம, அதுதான் நம்ம வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு இருப்பா அந்த விவேகம் இல்லாத மனிதர்கள். சோ வேதங்களுடைய முடிவு ஆக்சுவலா என்ன, அந்த பரம்பொருளோட போய் சேர்றது. அந்த மோட்சம்ங்கிறது தான் வேதம் சொல்றது. ஆனா அவளுடைய இதுபடி பார்த்தோம்னா சொர்க்கத்துக்கு போறதுதான் அவ அல்டிமேட் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. சோ அவ அந்த மாதிரி மனுஷாலோட மனம் பார்த்தோம்னா அவளுக்கு இந்த போகங்கள் மேல ஆசை அது வந்ததுனால எப்போதும் அவளுக்கு மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துட்டே இருக்கும், ஒரு சுயநலம் இருந்துட்டே இருக்கும். சோ அந்த பரம்பொருள் அப்படிங்கறத நினைக்கிறதுல அவளுக்கு ஒரு ஸ்திரமான புத்தி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதாவது இதை இந்த சமபாவனையோட இல்லாதவா இந்த மாதிரி எல்லாம் அஃபெக்ட் ஆவா அப்படிங்கறதையும் எடுத்து சொல்ற. சொல்லிட்டு சமபாவனையோட நீ இருக்கணும்பா அப்படிங்கறதையும் சொல்ற. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். ஜெயந்தி வெங்கட்ராமன் மேம். त्रैगुण्य विषया वेदा
त्रैगुण्यविषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम आत्मवान् निर्योगक्षेम आत्मवान् त्रैगुण्यविषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम आत्मवान् निर्योगक्षेम इक्कु पोडुंगो ओके त्रैगुण्यविषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्त्वस्थो निर्योगक्षेम आत्मवान् பியூட்டிஃபுல். ஓகேவா? சோ இங்க வந்து நிஸ்திரைகுண்யோ அப்படிங்கிற நிஸ்திரைகுண்யம்னா என்ன? இப்போ இந்த உடம்புங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் 3 குணங்கள் சத்வ ரஜோ தமோ குணங்களால ஆனதுதான் இது. சோ அத வந்து நம்ம நிர்குணமா இருக்க முடியாது. நம்ம ஒன்னும் பரம்பொருள் கிடையாது, நிர்குணமா இருக்க முடியாது. ஆனா இந்த உடம்பு செய்யக்கூடிய அந்த கர்மம் இருக்கு இல்லையா, நம்ம பண்ற அந்த கர்மாவுடைய கர்த்தா நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதே மாதிரி அந்த கர்ம பயன் வந்து என்னோடது, அந்த கர்ம பயன் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் கொள்ளாமல் இருக்கிறது தான் நிஸ்திரைகுண்ய நிலை அப்படின்னு சொல்லுவா. சோ அதுதான் இங்க சொல்றா. நிஸ்திரைகுண்யம்ங்கிறது நீ அந்த கர்மாவை வந்து கர்மாவுடைய கர்த்தா நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, அந்த கர்ம பயன் வந்து என்னோடது எனக்கு தான் வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வரக்கூடாது. அப்படி இருக்கிற அந்த எண்ணம் தான் நிஸ்திரைகுண்யம் அப்படிங்கிறது. சோ எல்லா விதத்திலையும், அதாவது இந்த இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம், புகழ்ச்சி இகழ்ச்சி என்ன வேணா எடுத்துக்கோ, இந்த இரட்டை எல்லாம் இருக்கு இல்லையா. சோ எல்லாத்துலயுமே மனசு ஒரே விதமா கொஞ்சம் கூட தடுமாறாம ஒரே விதமா கலங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ நான் தான் கர்த்தா அப்படிங்கிற அந்த அபிமானத்தையும் விடணும், அந்த கர்மத்தில் கர்ம பயன் எனக்கு வரணும் அப்படிங்கிறதையும் நீ அறவே விட்டு ஒழித்துட்டேனா உனக்கு அந்த இது அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு சொல்லுவா. நீ விடணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விடணும். நீ கர்மம் செய்ய, ஆனா அந்த கர்ம கர்த்தா நான் தாங்கிற அந்த எண்ணத்தை விடு, கர்ம பயனும் எனக்கு வரணுங்கிறதையும் நீ விடு. புரிஞ்சுதா? இந்த 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் கர்ம யோகத்துல நம்மளுக்கு சொல்ற. நான் கர்த்தா இல்லை, அந்த கர்ம பயனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, பண்ணணும் பண்றேன் அவ்வளவுதான், அதோட இருக்கணும். நம்ம அந்த கர்ம பயனை நாம் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற. சோ இங்க வந்து நம்மளுக்கு ஒரு இதையும் சொல்றா. நம்ம உடம்புலயே நம்ம சொல்றோம் இல்லையா, முதல்ல லேயர்ஸ் பார்த்தோம்னா உடல் இருக்கு, அதுக்கப்புறம் உள்ள உயிர் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, நிறைய இது இருக்கு இல்லையா, புலன்கள் அதாவது இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. சோ எல்லாத்தையும் நம்ம இந்த உடலிலிருந்து மனசிலிருந்து புலன்களிலிருந்து புத்தியிலிருந்து எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுல அதை வைத்திருப்பவன் தான் ஆத்மவான் ஆவான். சோ நீ ஆத்மவானாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்றார். அதாவது மனம் புத்தி எல்லாம் உன்வசம் நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றார். அதை எப்படி கட்டுப்படுத்துறது? இன்னும் அடுத்தடுத்து அவர் தான் ஸ்பூன் ஃபீட் பண்றாரு, ஒரு வாயா ஊட்டி விடுறார், ஒன்னா சொல்றார். சோ அந்த மாதிரி அந்த ஞானத்துடைய இத சொல்றார். அந்த ஆத்மவான ஆனா அதனுடைய பெருமையை சொல்றார். அடுத்தது யாவா நர்த்த உதபானே சர்வதஸ் சம்ப்ளு தோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. ஜோதிஸ்வரி மாமி.
யாவானர்த்த உதபானே. அடியன் வணக்கம் குருஜி. நமஸ்காரம். யாவானர்த்த உதாபானே. உதா கிடையாதே, உததன. யாவானர்த்த உதபானே. யாவானர்த்த உதபானே. சர்வதः சம்ப்ளுதோதகே. சர்வதः சம்ப்ளுதோதகே. தாவான் சர்வேஷு வேதேஷு. தாவான் சர்வேஷு வேதேஷு. பிராமணஸ்ய விஜானதः. பிராமணஸ்ய விஜானதக. யாவானர்த்த உதபானே. சர்வதः சம்ப்ளுதோதகே. தாவான் சர்வேஷு வேதேஷு. பிரம்மணஸ்ய விஜானதக. யாவானர்த்த உதபானே. சர்வதः சம்ப்ளுதோதகே. தாவான் சர்வேஷு வேதேஷு. பிரம்மணஸ்ய விஜானதக. ஓகே, நன்றி. சோ இங்க வந்து ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றார். அதாவது ஒருத்தருக்கு ஒரு ரொம்ப தண்ணி தேவைப்படுறது, ஒரு பெரிய நீர்நிலை, ஒரு டேமே ஒண்ணு அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய நீர்நிலைய பார்த்த உடனே அவனுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, ஒரு சின்ன குட்டை இருக்கு அப்படின்னா அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குமா? இல்ல. ஏன்னா அவன் ஆல்ரெடி அப்பேற்பட்ட ஒரு மடையை அவன் பார்த்துட்டான் இல்லையா? சோ பெரிய நீர்நிலையை அடைஞ்சவனுக்கு இந்த கிணறு, குளம், அந்த மாதிரி சின்ன சின்ன நீர்நிலைகள் தேவையே இல்லை. சோ அந்த மாதிரி நீ ஆத்மவானா ஆயிட்டேனா நீ அதுக்காக உனக்கு அந்த வேதம் சொல்ற கர்மங்களை பண்ணி அந்த கர்ம பயன்களின் மீது நீ ஆசைப்பட தேவையே இல்லை. ஏன்னா நீ ஆல்ரெடி அந்த பெரிய அல்டிமேட்டுங்கிற அந்த பிரம்மானந்தத்தை நீ பெற்றுட்டேனா, ஆத்மவானா ஆயிட்டேனா, உனக்கு இந்த வேதம் சொல்ற கர்மத்தினுடைய பயன் மீது இருக்கும் அந்த ஆசை எதுவுமே உனக்கு தேவையில்லை. ஏன்னா உனக்கு ஆல்ரெடி அந்த பெரிய அந்த பிரம்மானந்தம் கிடைச்சப்புறம் இந்த ஆசையெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படிங்கறத சொல்ற. சோ இதெல்லாம் சொல்லி நீ இந்த கர்ம யோகத்துல நீ நிலையாக இருக்க வேண்டும், உன் கடமையை நீ ஆற்ற வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்ற. இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸ். மகாபாரத் சீரியல் பார்த்திருந்தேன்னா முதல்ல ஸ்டார்டிங் டைட்டில் சாங்ல வரும் இந்த இது கர்மண்யேவாதிகாரஸ்தே. சோ அது பார்க்கலாம். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர் பூஹு. பூர்னு இருக்கு, எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. மா தே சங்கோஸ் த்வகர்மணி. ஜோமமி. கர்மண்யேவாதிகாரஸ்தே கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூஹு மா கர்ம பல ஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வகர்மணி மா தே சங்கோஸ்த்வகர்மணி கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வகர்மணி கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வகர்மணி. பியூட்டிஃபுல். சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கருத்து என்ன அப்படின்னா, நீ கர்மத்தை ஆற்றுவது மட்டும்தான் உன் பொறுப்பு. அதனுடைய பயன்களில் உனக்கு ஒரு காலும் உரிமை கிடையாது. அதனால நீ கர்ம பயன்களை நீ கேட்க
கூடாது. சோ கர்மங்களை ஆற்றாமலும் இருக்கக்கூடாது, அந்த கர்ம பயனை நீ கோரவும் கூடாது அப்படிங்கறத அழகா சொல்றார். கர்மம் பண்ணறது உன் டியூட்டி, அத நீ பண்ணாமையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த பயனை எனக்கு தான்னு நீ கோரவும் கூடாது அப்படின்னு சொல்லி கிறிஸ்டல் கிளியரா சொல்றார். அந்த கர்மத்தின் பயனில் உனக்கு உரிமை கிடையாது, ஆனால் கர்மத்தை ஆற்றுவது உன் கடமை அப்படின்னு. சோ கர்ம பயன் எனக்கு தேவையில்லை, நான் கர்மம் செய்ய மாட்டேன்னு இருக்க கூடாது, அதுவும் பாவம் தான். கர்மம் உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை நீ செய்யணும், ஆனா கர்ம பயனை நீ இது கேட்க கூடாது, கோரக்கூடாது அப்படிங்கறத அழகா சொல்றேன். 2 சென்டென்ஸ் தான், திருப்பி அதை தான் நான் சொல்றேன். கர்மம் ஆற்றுவது உன் பொறுப்பு, அதன் பயன்களில் உனக்கு உரிமை இல்லை. இதுதான் இம்பார்ட்டன்ட். கலாக்கண்ணன் மேம். சோ அவளுக்கு என்ன கர்மம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகவானுடைய கட்டளை எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும். ஆனா நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த பற்று உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. அப்படி நீ அந்த பற்று இல்லாம இருந்தா அந்த பரமாத்மாவை நீ எளிதாக அடைந்து விடலாம். சோ நீ இந்த மனுஷ பிறவி உனக்கு கிடைச்சிருக்கு, அந்த மனுஷ பிறவி கிடைத்திருப்பதால் நீ கர்மங்களை ஆற்றும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. சோ அந்த பொறுப்பை நீ நல்ல விதத்துல பயன்படுத்தணும். சோ இந்த மனுஷ பிறவியில உனக்கு விதிக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீ சரியா பண்ணலைன்னா திருப்பியும் நம்மளுக்கு அந்த சுயற்சியில விலங்கினத்திலேருந்து, ஏன்னா இப்போ நம்ம ஒரு படியா புழு பூச்சி விலங்குகள் இதுல இருந்து நம்மளுக்கு மனுஷ பிறவி, அத்தனை நம்ம புண்ணியம் பண்ணிதான் இந்த இதுக்கு வந்திருக்கோம், மனுஷ பிறவிக்கு வந்திருக்கோம். ஆனா இப்போ நம்மளுக்கு விதிக்கப்பட்ட அந்த கர்மத்தை ஒழுங்கா செய்யலைன்னா திருப்பியும் அடிச்சு விட்டுறோம், நம்ம திருப்பியும் நாயும் நெறியுமா தான் பிறப்போம். சோ கர்மத்தை நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் கலாக்கண்ணன் மேம். அந்த கர்மத்தை எப்படி நீ பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றார். போருமா, டைம் ஆயிடுச்சு இல்ல மேம்? ஒன்னு எடுத்தேன்னா இன்னைக்கு 15 ஆகும் மேம், அதை இன்னையோட அதை முடிச்சிருங்க மேம். ஓகே. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோஸ் சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. யோகஸ்தः குரு கர்மாணி, யோகஸ்தः குரு கர்மாணி. எனக்கு மேல இருக்கே தொண்டை. மேம் சங்கம் கோல்ட். த்யக்த்வா தனஞ்சய, சங்கம் த்வக்த்வா தனஞ்சய. த்யக்த்வா த்யக்த்வா கரெக்டா? த்யக்த்வா தனஞ்சய. சித்ய சித்யோ சமோ பூத்வா, சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. समत्वं योग उच्यते. योगस्थः कुरु कर्माणि संगं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्य सिद्ध्यो समो भूत्वा समत्वं योग उच्यते. योगस्थः कुरु कर्माणि संगं त्यक्त्वा धनञ्जय सिद्ध्य सिद्ध्यो समो भूत्वा. மேம் இங்க சித்தியான்னு இருக்கு மேம், இங்க சித்தியா சித்தியோஸ் இருக்கு, அங்கதான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சித்திய சித்தியோ, அங்க எஸ் போட வேண்டாமா? சித்தியோஸ் சொல்ல வேண்டாமா? ஆமாமா, அங்க உண்டு. சித்தியா கிடையாது, சித் யசித்யோ அப்படி. சித்ய சித்யோ சமோ பூத்வா, சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. பெர்ஃபெக்ட், வந்ததா? தேங்க் யூ எஸ் மேம். எஸ் எஸ் எஸ். தேங்க் யூ மேம். சரி, இன்னும் 2 ஸ்லோகமே முடிச்சிடுறேன், 50யோட நிறுத்தலாம். தூரேண ஹ்யவரம் கர்ம
புத்தி யோகாத் தனஞ்சய புத்தௌ சரண மன்விச்ச கிருபணா பலஹேதவஹ தூரேண ஹ்யவரம் கர்ம दूरेण ह्यवरं कर्म புத்தியோகாத் தனஞ்சய बुद्धियोगात् धनञ्जय புத்தௌ சரணமன்விச்ச बुद्धौ शरणमन्विच्छ கிருபணாः பலஹேதவஹ कृपणाः फलहेतवः दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणमन्विच्छ कृपणाः फलहेतवः दूरेण ह्यवरं कर्म बुद्धियोगात् धनञ्जय बुद्धौ शरणमन्विच्छ कृपणाः फलहेतवः. சோ கர்ம யோகத்தினுடைய அல்டிமேட்டே என்ன அப்படின்னா எப்போதும் சமபாவனையில் நீ ஸ்திரமாக இருக்க வேண்டும். எதை எடுத்தாலும் சமபாவனையோட அந்த ஒரு எண்ணத்தில் நீ திடமாக இருக்கணும். அதுதான் கர்மயோகத்துடைய அல்டிமேட். சோ நீ கர்மயோகியா ஆனோம்னா சமபாவனையில ஸ்திரமா இருந்து நீ கர்மங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கறத சொல்ற. அதாவது சின்ன சின்ன இது நீ உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் தூங்கினாலும் முழிச்சுண்டாலும் நீ செய்யற ஒவ்வொரு செயலிலும் நீ சமபாவனையோட இருக்க நீ முயற்சி செய்யணும். அதுதான் நீ அந்த பரமாத்மாவை அடைவதற்கு எளிதான ஒரு உபாயமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்ற. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லி 50 லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி. புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். புத்தியுக்தோ ஜஹாதீஹ புத்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். யோகः கர்மசு கௌஷலம். புத்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். புத்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். பியூட்டிஃபுல். சோ திருப்பியும் ஆணித்தனமா சொல்ற அந்த சமத்துவமா நினைக்கிற அந்த ஒரு இதுதான், அந்த யோகம்தான் உன்னை கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சிறந்த உபாயமாக இருக்கும். சோ நீ இப்போ உன்னுடைய சஞ்சித கர்மா, அப்புறம் இப்போ அனுபவிக்கிற அந்த பிராரப்த கர்மா, உன்னுடைய புண்ணிய கர்மா, பாவ கர்மா எல்லாமே உனக்கு நிறைய சேர்ந்து இருக்கு இல்லையா? சோ நீ சம புத்தியோட ஒரு கர்மயோகியா உன்னுடைய கர்மங்களை நீ செஞ்சு அந்த கர்ம பயனை நீ தியாகம் செஞ்சேனா இந்த பிறவியிலேயே நீ கர்மபந்தத்திலிருந்து விடுதலை பெறுவாய். சோ உன்னுடைய அத்தனை முன்னாடி சேர்த்தது, இப்போ இருக்கிறது, இப்போ இது பண்றது எல்லாமே உனக்கு அந்த கர்ம பயன் மேல நீ இது இல்லாம நீ தியாகம் பண்ணினேனா இப்பவே நீ கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவாய். கர்மபந்தம் இல்லாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மோட்ச பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சோ நீ சமத்துவ யோகத்தில், சமத்துவமான பாவனையோட அந்த கர்ம யோகத்தில் நீ ஈடுபட்டு இருக்க வேண்டும். எவ்வளவு ஈஸியா, அவ்வளோ அழகா, ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி அவ்வளோ அழகா சொல்ற. நம்மளுக்குமே ஈஸியா புரியுறது. நம்ம கடைபிடிக்கிறது என்னமோ கஷ்டமா இருக்கலாம், பட் இப்படிதான் இருக்கணுங்கிறத இதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு அழகா ஒரு
சொல்ல முடியாது. அவ்வளோ அழகா கீதையில அதுதான் சொல்லுவா. எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா அந்த வேதங்களுடைய உபனிஷத்களுடைய சாரத்தை அப்படியே பிழிஞ்சு கண்டென்ஸ்டு ஃபார்மா நம்மளுக்கு பகவத்கீதையில கொடுத்துருக்கு. ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். ரொம்பவே டைம் ஆயிடுத்து. சாந்தி ஸ்லோகம் யாராவது சொல்லுங்க. நான் சொல்றேன் மம்மி. ஜானகி. எஸ் மாமி. ॐ स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्तां सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। तत्सतु। Beautiful. Thank you, Thank Mummy. you. Thank you all. Thank you, madam. Thank you.